அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இக்குறளை நாம் பொருட்கோள் கொள்ளும் பொழுது, பொருட்கோள் என்றால் ஒரு திருக்குறளை மாற்றி அமைத்து தக்கவாறு பொருள் கொள்வது, புரிந்து கொள்வது எனலாம். இக்குறளில் பெருமை முயற்சி தரும், மாறாக முயற்சி பெருமையை தரும் என்று நாம் பொருள்கோள் கொள்ள வேண்டும். குறளுக்கு நகர்வோம். அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும். அருமை உடைத்தென்று இச்செயல் செய்வதற்கு கடினமானது, இந்த செயல் செய்யறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அசாவாமை வேண்டும். அசாவாமை அப்படின்னா அசந்து போகாமை, சோர்வடையாமை வேண்டும் அப்படின்ட்டு முதல் வரியில சொல்லிடுறாரு. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும். இச்செயல் செய்யறதுக்கு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போகாமல் சோர்வடையாம இருக்கணும். அந்த செயல் செய்வதற்கான பெருமையை முயற்சி தரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பெருமை என்பது உயர்வு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த செயலுக்கான உயர்வை முயற்சி தரும். அப்போ முயற்சி தான் முதல் படி. வெற்றியை அடைகிறோமோ இல்லையோ அது அடுத்து, முயற்சிப்பதே முதல் படி என்பதை இக்குறளின் மூலம் நாம் அறியலாம்.